ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேரன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில பாதுகாப்பு தேடி நம்மளுடைய இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி பேணி கடைபிடித்து வாழ்ந்த நபி தோழர்கள் நபி தோழிகள் தாபஈன்கள் அல்லாஹுடைய இந்த ஜும்ஆவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக குழுமி இருக்கின்ற நம் அனைவரும் மீதும் கண்ணியமிகு ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் பாசமும் நேசமும் மஹப்பத்தும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக என பிரார்த்தித்தவனாக குதுபாவினுடைய முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்மளுடைய இந்த ஜும்ஆவுடைய செய்தியாக குளிர் என்கின்ற தலைப்புல சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் பகிர இருக்கின்றோம். ஆளு இம்ரான் என்கின்ற அத்தியாயத்திலிருந்து ஒரு வசனம் உங்களுக்கு முன்பாக நான் ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்துல நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்ததில், வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், நல்லுபதேசம் பெறக்கூடிய அறிவுடைய மக்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வசனத்தை நாம பார்த்தோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அத்தாட்சிகள் என்று பார்க்கிறப்ப அல்லாஹ் ஏராளமான விஷயங்களை நமக்கு திருமறை குர்ஆன்ல ஹதீஸ்கள்ல தெளிவுபடுத்தி விளக்கி காட்டிருக்கின்றான். சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, வானங்கள், பூமிகள், மலைகள், மரங்கள், செடிகள், கற்கள், மண், நிலம், இவையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெரும் பெரும் அத்தாட்சிகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அடையாளங்கள் என்று சொல்லி நாம பல விஷயங்களை இந்த உலகத்துல நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் அல்லாமல் காலங்கள் மாறுவது, ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்திற்கு இந்த உலகம் மாறுவது, வானிலை மாறுவது, கோடை காலத்திலிருந்து மழைக்காலமும், மழைக்காலத்திலிருந்து குளிர்காலமும், இலையுதிர் காலம் என்று சொல்லி காலங்கள் மாறுவதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெரும் அத்தாட்சிகளாக நாம பார்க்கிறோம். அதன் அடிப்படையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த ஒரு செய்தி, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களை படைத்ததும் பூமியை படைத்ததும், வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும், நல்லுபதேசம் பெறக்கூடிய மக்களுக்கு நிறைய அத்தாட்சிகள், அதிகமான அத்தாட்சிகள், அல்லாஹ்வினுடைய அடையாளங்கள் இருக்கின்றன என அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வசனத்தை நாம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதன் அடிப்படையில இந்த குளிர்காலம், நாம இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு காலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அத்தாட்சியில ஒண்ணு. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை எப்படி நாம
பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், சலப்புகள், மார்க்க அறிஞர்கள் இபாதத்துல அதிகம் கவனம் எடுத்து பேணுதலாக இருந்து அதிகமான நன்மைகளை பெற நினைக்கும் நபர்கள் இந்த ஒரு காலத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், ரபியுல் முஃமின் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு குளிர்காலத்தை பார்க்கிறாங்க. என்ன ரபியுல் முஃமின் அப்படின்னா என்ன? முஃமின் என்றால் நமக்கு எல்லாம் தெரியும், இறை நம்பிக்கையாளர் முஃமின்கள். ரபியா என்றால் வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரபியுல் முஃமின் என்றால் மூமின்களுடைய வசந்த காலம் அப்படின்னா இந்த குளிர்காலம் தான். இந்த காலம் வரும் பொழுது செலவுகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த காலத்தை அடைந்தாங்க. இதை நாம் எப்படியெல்லாம் நமக்கு சாதகமா எடுத்துக்கொள்ளலாம், இது நமக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இதை அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அவர்களுக்கு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலம் குளிரா இருக்கும், கடுமையான வெயில் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு காலம் என்பதனால இது அவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்குவாங்க. சஹாபாக்கள், நபித்தோழர்களுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அந்த ஒரு நேரத்தை தமக்கு சாதகமாக ஆக்கி கொள்வதற்கு ரொம்ப முயற்சி செய்து அதுல ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நபித்தோழர்கள் அதிகமாக ரமதான் அல்லாத காலங்கள்ல உபரியான நோன்புகளை நோக்கக்கூடிய ஒரு நபர்கள் நபித்தோழர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழரிடத்துல, சஹாபாக்களிடத்துல அப்பப்ப கேட்பாங்க, வாங்க நம்முடைய இல்லத்துல விருந்து உபசரிக்கலாம், விருந்துக்கு ஏற்பாடு செய்வாங்க. அதற்கு சஹாபாக்களை அழைக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்களை நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடக்கூடிய அழைக்கக்கூடிய அந்த நேரத்துல சில சஹாபாக்கள் பதில் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்றைக்கு நான் நோன்பாளியாக இருக்கிறேன், நோன்பு நோற்று இருக்கிறேன், என்னால இந்த ஒரு அழைப்பை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்திற்கு நம்மளை அழைக்கிறார்களே, அவர்களுடைய அழைப்பை ஏற்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், அவர்களுடைய வீட்டிற்கு செல்வது எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு தருணம். அந்த ஒரு வாய்ப்பை வீணடிக்க கூடாது, அதை நாம மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த நாள் நோன்பு இருக்காம, நான் நோன்பாளியாக இல்லை, அந்த நோன்பை நான் அந்த ஒரு விருந்து உபசரிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வார்கள். வாய்ப்பை ஏற்படுத்துக்குவாங்க, தமக்கு சாதகமாக ஆக்கிக்குவாங்க. இது நபித்தோழர்களுடைய ஒரு இயல்பாகவே இருந்தது, காலங்களை தமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வது என்பது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு காலம், குளிர்காலம், நமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு காலம். இந்த ஒரு காலத்துல நம்ம அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குதிரத், அவனுடைய வல்லமைகளை, அவனுடைய ஆற்றல்களை நிறைய பார்க்கிறோம். நிறைய நாடுகள்ல பனிப்பொழிவுகளும் பனி மலைகளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புறத்தில் இருந்து வரக்கூடிய பெருமரும் மலைகளாக இருக்கட்டும், கடுமையான மலைகளாக இருக்கட்டும், அல்லது இடி முழக்கங்கள், பெரும் சத்தங்களை கொண்ட மின்னல்களாக இருக்கட்டும், இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வல்லமை இந்த காலத்துல நாம பார்க்கக்கூடிய நேரத்துல இதை எப்படியெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறப்ப, கண்ணியத்திற்குரியவர்களே, ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. நிஅம ஸமானுல் முஃமின் அஷ்ஷிதா லைலுஹு தவீலுன் யகூமுஹு வன்னஹாருஹு கஸீருன் யஸூமுஹு. முஃமினுடைய மிக அழகான ஒரு காலம், இறை நம்பிக்கையாளனுக்கு இது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காலம். இந்த குளிர்காலம்
லைலுஹு தவீல், இரவு மிக நீண்ட இரவாக இருக்கு. எதற்காக அப்படின்னா, இலகுவான முறையில இரவு நேர தொழுகையை, தஹஜ்ஜுடைய தொழுகையை எழுந்து தொழுவதற்கு மூமினுக்கு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காலம் இந்த காலம். இந்த காலத்துலதான் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீண்ட இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறோம். நீண்ட இரவாக நமக்கு கிடைக்கும். ஃபஜ்ருடைய தொழுகையுடைய நேரத்தை பார்த்தீங்க அப்படின்னா 5:15 5:10 தான் பாங்கு சொல்லப்படும். வெயில் காலத்துல 4:40 4:30 என்ன செஞ்சிருவாங்க, ஃபஜ்ருடைய பாங்க சொல்லிடுவாங்க. அப்பவே வந்து ஃபஜ்ருடைய நேரம் நமக்கு ஆரம்பிச்சிடும், தஹஜ்ஜுடைய நேரம் முடிஞ்சிடும் 4:40 4:45. ஆனால் இந்த காலத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய ஒரு அருள், 5:15 5:10 பாங்க சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 4:45 எந்திரிச்சு கூட அவருக்கு அரை மணி நேரம் நமக்கு தஹஜ்ஜுத் தொழுவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த நேரத்துல எழுந்து நம்ம பாங்க சொல்றோம் 4:45. ஆனா இந்த நேரத்துல நீங்க எழுந்தா தஹஜ்ஜுடைய தொழுவதற்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த நேரத்துல இருக்கு. இது ஒரு விஷயம். இரண்டாவதாக, பகலுடைய நேரமும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா குறுகிய பாலுதான் இருக்கு. நீண்ட பகலெல்லாம் கிடையாது. கோடை காலத்துல வெயில் காலத்துல பகலுடைய நேரம் அதிகமான நேரமாக இருக்கும். ரமலானுடைய நோன்பை நாம திறக்கக்கூடிய நேரம் 6:30 பாங்கு சொல்லப்படும். ஆனா இந்த நேரத்துல குளிர் காலத்துல நாம நோன்பு துறப்பது 6 மணிக்கெல்லாம் திறந்தெல்லாம் பாங்கு சொல்லிடுவாங்க. 6 மணிக்கெல்லாம் பகலும் குறை. எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு காலத்தை ஒரு அருமையான ஒரு காலமாக தஹஜ்ஜுடைய இரவு நேர அந்த தொழுகையை தொழுவதற்கும் பகல் நேரங்கள்ல நோன்புகளை நோற்பதற்கும் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக நமக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம். இதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு ஹதீஸை நமக்கு வந்து சொல்லி காட்டுகிறார்கள். அஸ்ஸௌமு ஃபிஷ்ஷிதா அல் கனீமத்துல் பாரிதா, குளிர்காலத்துல நோன்பு நோற்பது மிக எளிமையான ஒரு வாய்ப்பு, எளிமையான ஒரு கனிமத் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, கனிமத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எங்க வந்து கேள்விப்பட்டோம் அப்படின்னா, போரில் கிடைக்கக்கூடிய வெற்றி செல்வங்கள். போர் நடந்துச்சு அப்படின்னா அந்த போர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி பொருட்கள் எல்லாம் கனிமத் அப்படின்னு சொல்லப்படும். எதிரிகள் எல்லாம் தோர்த்து விட்டு இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் அல் கனிமத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கனிமத் பொருட்கள் மிக விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கும். உதாரணமாக குதிரைகள் கிடைக்கும், வாள்கள் கிடைக்கும், நிறைய பொருட்கள், உணவுப் பொருட்கள் கிடைக்கும். இப்படி நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கனிமத் அப்படின்னு சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விலை உயர்ந்த அந்த பொருட்களை எப்படி பதிவிடுறாங்க அப்படின்னா, எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கோடை இந்த குளிர் காலத்துல நோன்பு வைப்பது மிக கனிமத்திற்கு சமமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு காலம் நோன்பு நோற்பதற்கும் சரி, இரவு நேர தொழுகையை தொழுவதற்கும் சரி, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வந்து ஏற்படுத்தி தருகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் நமக்கு வந்து சொல்லி காட்டுறாங்க. அலா அதல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, பாவங்களை போக்கக்கூடிய அழிக்கக்கூடிய சில நல்ல காரியங்களின் பக்கம் உங்களுக்கு நான் வழிகாட்ட வேண்டாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர் இடத்துல வினவுறான கேள்வியை வந்து கேட்கிறார். உடனே நபித்தோழர்கள், பலா யா ரசூலல்லாஹ், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ஏன் இல்லை, கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்க, நிச்சயமாக அந்த காரியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று நபித்தோழர்கள் சொல்றாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக பதில் சொல்றாங்க, இஸ்பாவுல் உதுஇ அலல் மக்காரே. இந்த குளிர் காலத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாவங்களை போக்குவதற்கு, நம்மளுடைய தவறுகளை மன்னிப்பதற்கு, நாம் செய்த குற்றங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதற்கு மிகச்சிறந்த ஒரு காலம் இந்த ஒரு குளிர் காலம். தௌபா என்று சொல்லக்கூடிய பாவ மீட்சி, இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவது, இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நீங்க தௌபா செய்யுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார். இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். ஆனா அமல்கள் மூலமாக, சில செயல்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்றால் இந்த ஒரு காலம் அதற்கு ஒரு வாய்ப்பு. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இஸ்பாவுல் உதுஇ அலல் மக்காரே. நீங்கள் வெறுக்கும் நேரத்தில் உதுவை முழுமையாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. உது செய்யறதற்கு நம்ம விருப்பம் சில நேரங்கள். எப்ப எந்த நேரத்துல உது செய்வது, இப்போ உது செய்யணுமா, இந்த நேரத்துல உது செய்யணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஒரு சிந்தனை நமக்கு ஏற்படும். இந்த குளிர் காலத்துல இஷாவுடைய தொழுகையா இருந்தாலும் சரி, ஃபஜருடைய தொழுகையா இருந்தாலும் சரி, அந்த தண்ணீரை தொடுவதற்கு பயப்படுவோம். நம்முடைய மனசு உடனடியாக அந்த தண்ணீரில் கையை வைப்பதற்கு ஏற்றுக்கொள்ளாது. கொஞ்ச நேரம் ஆகட்டுமே, இந்த சுடுதண்ணி எல்லாம் வைப்போம். சுடுதண்ணியை வைத்து நாம உதவி செய்யக்கூடிய சூழல்லாம் இருக்கு. அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது, அனுமதியெல்லாம் இருக்கு. ஆனா குளிரான அந்த தண்ணீரில உதவி செய்வதற்கு நம்மளுடைய மனசு உடனடியாக ஏற்றுக்கொள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த நேரத்துல குளிரான அந்த தண்ணீரில நீங்க உதவி செய்யுங்க, அது முழுமையாக உதவி செய்யுங்க, 3 முறை உதவி செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய குற்றங்களை, தவறுகளை மன்னிக்கின்றான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்கள், அதே மாதிரி யஅமாலுல் அக்தாம் இலல் மஸாஜித், இறை இல்லத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த காலடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பாவத்தை மன்னிக்கின்றான். அதே போல ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகைக்கு நம்ம காத்திருப்பது கூட நம்மளுடைய பாவங்களை போக்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குளிர்காலம் நம்மளுடைய நன்மைகளை அதிகரிப்பதற்கு மிக அருமையான ஒரு காலம். நன்மையுடைய பட்டியலை அதிகரித்துக் கொண்டே போவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய ஏடுல, நன்மையினுடைய ஏற்றுல, இன்னும் இவன் இந்த நன்மையை செய்தார், இவர் இந்த நன்மையை செய்தார் என்று நம்மளுடைய நன்மையினுடைய பட்டியல் அதிகரித்தே கொண்டு போவதற்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குளிர்காலத்துல ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எப்படியெல்லாம் நம் நன்மையை சம்பாதிக்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல், அவனுடைய அருளின் அடிப்படையில, அவனுடைய நாட்டத்துல நம்மெல்லாம் குளிருக்கு இதமான ஆடைகளை குளிர் நேரத்துல, ஃபஜ்ருடைய நேரத்துல, இரவு தூங்கும் போதெல்லாம் நம்ம உடுத்தி அதை அணிந்து கொண்டு தூங்குறோம். காலையில ஃபஜ்ருடைய நேரத்துல வருவதற்கு கூட ஒரு இதமான ஆடையை உடுத்து கொண்டு வெளியில போகிறோம். ஆனால் எத்தனையோ நபர்கள் அதற்கு கூட வாய்ப்பில்லாத ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெட்ட வெளியில இருக்கக்கூடிய நபர்கள், சாலையோரங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குளிர் நேரங்கள்ல அவர்களுக்கு இடமாக இருப்பதற்கு ஒரு நல்ல ஆடையை அவர்களால் பெற இயலாத ஒரு சூழல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வசதிகளை கொடுத்திருக்கின்றான். அந்த வசதிகளை கொண்டு அந்த நபர்களுக்கெல்லாம் உதவுவதன் மூலமாக நம்மளுடைய நன்மையினுடைய ஏற்ற அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நிறைய நாம அதிகரித்து கொண்டே போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அர்-ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான்,
இரக்கம் காட்டுபவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணை காட்டுகிறான், இரக்கம் காட்டுகிறான். இரஹமும் மன் ஃபில் அர்த், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆடைகளை கொடுத்து, நல்ல ஆடைகளை கொடுத்து அவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். இரஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஹதீஸ நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு, நம்மளுடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்தி, சாலையோர மக்களுக்கு, இந்த குளிரில வாடக்கூடிய, குளிரை தாங்க முடியாத நபர்களுக்கு நல்ல ஆடைகளை கொடுத்து உதவக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம எடுத்துக்கொள்ளணும். எனவே கண்ணியத்திற்குரியவர்கள், நிறைய நன்மைகள் இந்த குளிர்காலம் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. அப்படிப்பட்ட அந்த நன்மைகள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தொந்தரவு புரிவான பிரார்த்தித்தவனாக ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். கூலக்கூடிய ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். பிரியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, குளிர்காலத்தில் நன்மைகளை சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். நம்முடைய முன்னோர்கள் இந்த ஒரு காலம் வந்தால் அதை தமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வார்கள். நன்மையில் அதிகமாக சம்பாதிப்பதற்கு அதை நல்ல ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அதில் அதிகமாக நன்மைகளை சம்பாதிப்பார்கள் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் முதல் உரையில நாம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த இரண்டாவது குர்ஆன்ல கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாள்ல நரகவாசிகளுக்கான தண்டனைகள் அப்படின்னு சொல்றப்ப, நரகத்துல கொடுக்கக்கூடிய தண்டனை பொதுவாகவே நாமெல்லாம் அறிந்தது எப்படி அப்படின்னா, நரகம் என்றால் கடும் சூடாக வெப்பமாக இருக்கும், நெருப்பாக இருக்கும். அல்லாஹ் நரகவாசிகளை நரகத்தில நெருப்பின் மூலமாக தண்டனைகளை கொடுப்பான், வேதனைகளை கொடுப்பான் அப்படின்னு அதிகமாக கேள்விப்பட்டிருக்கும். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் ஆராயும் பொழுது, அதை தேடி பார்க்க போது, நரகவாசிகளுடைய தண்டனை வெறுமனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருப்பின் மூலமாக மட்டும்தான் கொடுப்பான், வேற தண்டனைகள் வேறு விதமான முறையில கொடுக்க மாட்டான் அப்படின்லாம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்றப்ப, அத்தஹர் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம், ஒவ்வொரு ஜும்மாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகையில நம்ம இந்த ஒரு வசனத்தை ஓதுவோம். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனுன் மினத் தஹர் என்கின்ற அத்தியாயம் ஓதுவோம். அந்த தஹருடைய அத்தியாயத்துல பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய நியாமத்துகள், அருட்கொடைகள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல எதெல்லாம் அடைய மாட்டார்கள், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம், எந்த வேலைகள் எல்லாம் அவர்கள் அடைய மாட்டார்கள் அப்படின்னு தேடும் பொழுது பார்க்கிறப்ப, முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அங்கு அவர்கள் உயர்ந்த கட்டில்களில் தலையணைகள் வைத்து சாய்ந்திருப்பார்கள். லா யரௌன ஃபீஹா ஷம்ஸன், வெயிலின் வெப்பமோ, வலா ஜம்ஹரீரா, கடும் குளிரோ அவர்களை துன்புறுத்தாது என்கின்ற ஒரு வசனம் நம்ம பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த வசனத்தின் அடிப்படையில நரகவாசிகளுக்கு வெறும் நெருப்பின் மூலமாக மட்டும்தான் தண்டனை கொடுக்கப்படும் என்று அல்ல, மாறாக கடும் குளிர் கூட ஒரு வேதனை தான். கடும் குளிர், அதன் மூலமாக கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதனையை நரகவாசிகளுக்கு கொடுப்பான். அதனாலதான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல கடும் குளிரால் அவர்கள் துன்புறுத்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார்.
அப்ப நரகவாசிகளுக்கு தான் அந்த கதவு குறையால் அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் என்று இந்த திருமலையினுடைய இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அதாவது நரக நெருப்பு அல்லாஹ்விடத்துல முறையிட்டது, யா அல்லாஹ் இந்த நரகம் என்னுடைய ஒரு பகுதியை இன்னொரு பகுதி சாப்பிடுகிறது, எனவே எனக்கு 2 மூச்சு காற்றை சுவாசிப்பதற்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 முறை மூச்சு காற்றை சுவாசிக்கலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுத்தார். அதன் அடிப்படையில் தான் நஃபஸுன் ஃபிஸ் ஸைஃப், கோடை காலத்துல வெயில் காலத்துல நரகம் சுவாசிக்கும். அதன் அடிப்படையில கோடை காலம் மிக கடுமையான வெப்பத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி குளிர்காலத்துல நீ ஒரு முறை மூச்சு காற்றை சுவாசிக்கலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுத்ததன் அடிப்படையில இந்த குளிர்காலமும் கடும் குளிராக இருக்கும். இது நரகத்தினுடைய ஒரு பகுதி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடும் குளிர நரகத்தினுடைய ஒரு பகுதியாக நரகவாசிகளுக்கு ஒரு வேதனையாக ஏற்படுத்தி இருக்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, கடும் குளிரில் இருந்தும் நாம அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். நம்ம வெறுமனை அல்லாஹ் என்னைய நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக, நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு மட்டும் துவா செய்யாம பிரார்த்தனை செய்யாம, யா அல்லாஹ் நரகத்தின் வேதனையாக இருக்கக்கூடிய அனைத்திலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று துவா நம்ம பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்தும் அதே நரகத்தினுடைய இன்னொரு வேதனையாக இருக்கக்கூடிய கடும் குளிரிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான ஒரு வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக என பிரார்த்தித்து ஜும்மாவின் 2வது உரையை நிறைவு செய்கிறேன். அத்தோடு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி சாயிரில் முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.